வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதரன். 3 வாரமாக எங்களால் ஷோ பண்ண முடியல, சேனல் ஒர்க்கு அதிகமாக இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். இப்போ நாம் எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, மதுரை பைபாஸ் வசந்த் நகர் ஸ்டேட் பேங்க் நியரில் இருக்க இட்லி இட்டாலி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டிஷ்ஷெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷலான ஐட்டத்தை நம்ம சாப்பிட்டு ருசித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். இப்போ இட்லி இட்டாலி பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கான ஐடியா எப்படின்னு சொல்கிறீங்களா? வணக்கங்க. இட்லி இட்டாலிங்கிறது ஒரு நம்மளுக்கு உருவான ஒரு கான்செப்டுங்க. அதாவது நம்ம ஊர் இட்லி டு இட்டாலிங்கில் வந்து பீட்சா. ஸோ அதோட கான்செப்ட் தான் அது. இட்லியிலேருந்து பீட்சா வரைக்கும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று வந்து இந்தியன் ஐட்டம்ஸில் வந்து ஒரு இட்டாலியன் டச் இருக்கும். இட்டாலியன் ஐட்டம் பீட்சா பாஸ்தா அதில் வந்து ஒரு இந்தியன் டச் இருக்கும். அதுதான் இந்த இட்லி இட்டாலியோட நேம். இன்னொன்று வந்து இட்லி இட்டாலி வந்து மதுரை தான் பேஸாக இருக்கணும்னு என்னோட ஒரு தாட்டு. ஏன்னா இட்லி மதுரை மல்லி எங்கே போனாலும் கிடைக்கும். மல்லிகைப்பூ இட்லிம்பாங்க, மதுரை மல்லிகைப்பூ இட்லிம்பாங்க. அதனால் இதோட ஒரு பிறப்பிடமாக இருக்கணும் தான் இங்கே எவ்வளோ கடையை ஆரம்பித்தாலும் மதுரை வில் பி த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் இட்லி இட்டாலி. சரிங்களா? இன்னொன்று வந்து நம்மளுக்கு உருவான ஒரு தாட் என்னென்னா, இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கனடாலேருந்து விற்கிறாங்க, நம்ம இங்கே மதுரையில் வாங்கி சாப்பிட்றோம். ஏன் இட்லி அதான் நம்மளோட இட்லி இட்டாலியோட மெயின் ஒரு யூனிக் ப்ராடக்ட் என்னென்னா இட்லி ஃப்ரைஸ்னு ஒரு ப்ராடக்ட். அது வந்து கனடாவில் விற்கணும் தான் என்னோட ஒரு தாட். பண்ணுவேன், சாதிப்பேன் கண்டிப்பாக சார். அதுதான் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட பெட்டராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 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 ஹெல்த் கோஷன்ட் இருக்கும். அதில் ஒரு ஹெல்த்துக்கு ஒரு உங்களுக்கு சாப்பிட்டோன்னே அந்த வயிறில் ஒரு எரிச்சலோ அது அந்த ஒரு அன்ஈசினஸோ ஸ்டமக் பர்னோ இதெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்குண்டான முயற்சி தான் இது. அந்த நேமும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுது. இட் இஸ் a healthy place to eat. இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஆம்பியன்ஸில் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அது இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐடியா பற்றி சொல்லுங்கள். பழமை என்றைக்குமே ஒரு புதுமைங்க. சரிங்களா? நம்ம என்றைக்குமே எனக்கு வந்து பழமையை மறக்கிறது வந்து தப்பு. அது ஸோ மக்களுக்கு அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எதில் முன்னாடி காலத்தில் தண்ணி குடித்தோம், எதில் நம்ம சாப்பிட்டோம், எப்படி இருக்கோங்கிறது. ஏன்னா இன்னும் வருங்காலத்தில் உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் வந்து மண்பானை மண் சட்டிலாம் பார்க்கக்கூட செய்யாது. இன்னொரு 10 வருஷத்தில் இதெல்லாம் மறந்துடுவாங்க. அதே மாதிரி மூங்கில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்லாம் போய் மூங்கில் தான் ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். அந்த பின்னாடி இருக்க எல்லா பொருளும் வந்து வாங்கினது கிடையாது, இதெல்லாம் வீட்டில் இருந்தது. எங்கள் பாட்டன் பூட்டி இவங்கெல்லாம் வந்து இதிலலாம் சமைச்சிருக்காங்க, இதில் தான் தண்ணி குடிச்சிருக்காங்க, இந்த ரேடியோவில் தான் பாட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வர மக்கள் வந்து பார்க்கணும், இதெல்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இந்த அங்கே புக்ஸ் இருக்குது. வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ரெஸ்டாரண்ட்னா போய் சாப்பிட்றோன்னு சொல்லி. இந்த இடம் அப்படி கிடையாது. வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பொருள்லாம் பார்க்கட்டும், எடுத்து பார்க்கட்டும், தூக்கி பார்க்கட்டும். ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். புக்ஸ் இருக்குது, எடுத்து படிக்கட்டும். வந்து நேரம் வந்து இங்கே நல்லா குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு லெஜர் பிளேஸுங்க. அது நல்லா வந்து ஸ்பெண்ட் டைம் 1 hour 1.5 hours அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். நான் யூஎஸில் இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னா அங்கே சாப்பிட்டுட்டு மட்டும் வரமாட்டோம். அங்கே போனால் வி வில் ஸ்பெண்ட் ஒரு 1 hour 2 hour அங்கே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் இந்த ஆம்பியன்ஸ், இந்த ஒரு கம்ஃபர்ட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே வந்து பீப்புளுக்கு வந்து அவங்களோட டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் சார். இது எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். இட்லி இட்டாலி வந்து ஆரம்பித்தது 2015. இந்த ஐடியா பிறந்தது 2015 வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு அவுட்லேருந்து இட்லி இட்டாலி பிக் பஸார் காலவாசல் அதோட வரவேற்பு, அதோட அந்த டேஸ்ட்டு, அந்த ஒரு குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் ஆரம்பித்தது. செகண்ட் வந்து ஆரம்பித்தது வந்து டைனிங் ரெஸ்டாரண்ட்டு
இங்கே வசந்த நகரில் இட்லி இட்டாலி டைனினாக போடுவோம்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் கான்செப்டாக பண்ணினோம். அதோடு சேர்ந்தே தான் நம்ம தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் நம்ம ஒரு கேன்டீன் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயும் இட்லி இட்டாலிங்கிறது இப்போயும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேசிக்லி ஒரு 3 அவுட்லெட்ஸ் இங்கே மதுரையில். டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ இங்கே முக்கியமாக ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஃப்ரைஸ். இப்போ அதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணுவோம். எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காண்டி ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜீனி போடலங்க, ஃபுல்லாக நாட்டு சக்கரை தான். எப்படின்னு டேஸ்ட் பார்ப்போம். இது லெமன் ஜூஸ் நாட்டு சக்கரை கலந்துருக்கனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண இட்லி ஃப்ரைஸ் வந்துருச்சு. இட்லி ஃப்ரைஸில் 2-3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல், இது வந்து சீஸ் கலந்தது, இது வந்து சாக்லேட் வித் ஐஸ்கிரீம். இப்போ ஐஸ்கிரீம் வந்து உருகிறன்றனால ஃபஸ்ட்டு இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். இட்லி இப்படி மாறணும் நம்ம இதில் சூப்பராக இருக்குங்க. சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே தெரியுது, நல்லா இருக்குது. நம்ம டேஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ நம்ம சாப்பிடும்போது இட்லி ஃப்ரைஸ் நார்மல் வெரைட்டி, பட் சூப்பராக இருக்குது. இவங்க இங்கே 2 சேஸ் கிச்சப்பு 2 இங்கேயே ரெடி பண்ணுறது. சூப்பராக இருக்குங்க. வித் சீஸோடு இருக்கிறது இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். இட்லி இப்படி டேஸ்ட்டாக மாறணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ தான் புரியுது இட்லி இட்டாலின்னு சொன்னது. எதனால்னா இட்லி இந்தியன் ஃபுட்டு, இத்தாலி டேஸ்ட்டில் இருக்குது. தண்ணி மண்பான டம்ளர் குடிக்கும்போது சில்லுன்னு இருக்கும். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சு. இத்தாலியன் பீஸா, ஆனால் இந்தியன் டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பன்னீர் எல்லாமே எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்குங்க. அதாவது இத்தாலிக்குள்ளே ஒரு இந்தியா அதான் சாப்பிடுவீங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த பன்னீர் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா செமையாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃப்ரைடு சிக்கன். டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரைடு சிக்கன் நல்லா மொறு சூப்பராக இருக்குது. ரைஸில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல. அந்த பெப்பர்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அந்த பெப்பருக்கும் அந்த பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. உண்மையாகவே நல்லாயிருக்கு. மேட் இன் இந்தியா. ஹலோ சார், இங்கே நீங்கள் எத்தனை நாளாக வந்துட்டுருக்கீங்க? 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கீங்க. சரி, ஓகே. இங்கே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஃபுட்டு எதுன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டுனா தெசி பாஸ்தா தான் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே. அப்புறம் வந்து இந்த இட்லி ஃப்ரைஸ்னு வச்சுருக்காங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இட்லி ஃப்ரைஸ் நம்ம வேறு எங்கேயும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. க்ரன்ச்சியாக இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. முறுமுறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும்? ப்ரைஸ் ரீசனபிளாக தான் ப்ரோ இருக்குது. ரீசனாக இருக்குல்ல? டேஸ்ட் இந்த இதுக்குன்னா நம்ம இந்த அளவுக்கு செலவு பண்ணலாம். ரொம்ப ப்ரைஸ் ஹையர்லாம் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த டேஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ஒர்த்து தான். கண்டிப்பாக சாப்பிட்லாம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வருவீங்களா எப்பயுமே? ஆமாம், லாஸ்ட்டு 2 இயர்ஸாக என் பர்த்டே பார்ட்டி இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. சூப்பர். இன்றைக்கி கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டி இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுறோம். பண்ண போகிறீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அவருக்கு நான் பர்த்டே விஷஸ் சொல்லணும்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக. தேங்க்ஸ் சார். இப்போ வந்து நான் நித்யா காயத்ரி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து என்னோடய கோஃபவுண்டர், என் துணைவியாரும் கூட. ஸோ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் இன்னும் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம ப்ராடக்ட்ஸையும் நம்ம அந்த பிராண்டுக்கு என்ன ஒரு தனித்துவங்கிறத அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் ஆஃப் இட்லி இட்டாலியில் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்தியன் இட்லிலேருந்து இட்டாலியன் பீட்சா வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஃபியூஷனாக கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில். இதில் பேசிக்லி ஒரு ஆன்டிக் ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுட்லேயும் வந்து ஒரு ஹெல்த் கான்செப்டை இம்பைப் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ரோல்ஸு எல்லாம் சாப்பிடும்போது நம்ம எல்லாமே வீட்டில் பண்ணுறோம். அதே மாதிரி வீட்னா கோதுமையில் பண்ணுறோம். ஜூஸஸ் எல்லாமே வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட்டை வந்து அவாய்ட் பண்ணுறோம் மோஸ்ட்லி. இப்போது பர்கர்ஸ், சாண்ட்விச்சஸ் எல்லாமே வந்து வீட் பன்ஸ், வீட் லோப்ஸ் இதில் தான் செய்கிறோம். ஸோ தட் இந்த மைதான்ற இதை வந்து வி ஆர் ட்ரைங் டு அவாய்ட். இந்த நம்ம வெஸ்டர்ன் ஃபுட்டே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு வி ஆர் மக்களை தூண்டுறோம். எப்பயுமே ஒரே ஃபுட்டை சாப்பிடாமல் வேறு ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு ஹெல்த் கான்ஷியஸை வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ தட் பெரியவங்கனாலும் சிறியவங்கனாலும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி வி ஹவ் brought this menu. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து நோ ஆடட் ஃப்ளேவர்ஸுங்க. கலர் வேணும்னா பீட்ரூட் எசன்ஸ் போடுவோம். தட் இஸ் தி கலர். ரெட் கலர் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம வெஜிடபிள்ஸ் நம்மளோட இதுலேயே வந்து கலரிங் அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த நேச்சுரல் கலர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. கேக்ஸில் வேணும்னா வி யூஸ் பீட்ரூட் கலர். அப்புறம் நோ கெமிக்கல்ஸ். அஜினோமோட்டோ ஸ்ட்ரிக்ட்லி நோ. பெப்பர் எல்லாமே வந்து நாங்கள் நேச்சுரல் பெப்பர் க்ரஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வி டோன்ட் ஆட் எனி ஆடட் ஃப்ளேவர், ஆடட் கெமிக்கல்ஸ் அண்ட் நோ அஜினோமோட்டோ. சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு எரிச்சல் இருக்காது. எங்களோட மோட்டோவே வந்து மேட் வித் பேஷன், சர்வ்ட் வித் லவ். அதுதான் எங்களோட மோட்டோ. அண்ட் லாஸ்ட் இது வந்து வி ஆர் ட்ரைங் டு பிரிங் திஸ் இட்லி ஃப்ரைஸ் இன் டு த மார்க்கெட் இன்டு அ ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட். அதுதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்க முதல் ஸ்டெப். இட்லி இட்டாலியை ஃப்ரான்ச்சைசி கான்செப்டில் இட்லி ஃப்ரைஸ் மட்டும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இட்லி இட்டாலியில் நம்ம வந்து நிறையா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபுட்டு டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே பழமையான பொருட்கள், புக்ஸு, இந்த மாதிரி நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க. இட்லி இட்டாலி உங்களுக்கு வரவேற்கிறேன்.